நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இணைந்தார்கள் அப்படின்னு காலையில் செய்தி. ஒரு ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் இணைஞ்சாருன்னு போடுறான். இன்னொரு ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி 2000 பேர் இணைஞ்சாருன்னு போடுறான். இன்னொரு ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சி விலகி 1000 பேர் இணைஞ்சாருன்னு போடுறான். இன்னொரு ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சி உட்பட 3000 பேர் இணைஞ்சாருன்னு போடுறான். இன்னொரு ஊடகத்தில் கீழே ஸ்க்ரோல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து 3000 பேர் இணைஞ்சாருன்னு போயிட்டு இருக்கு. அந்த அம்மா சொல்லும்போது நாம் தமிழர் கட்சி விலகி 2000 பேருன்றாங்க. உண்மையிலே உங்களுக்கு 1-2 கணக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அரங்கத்துடைய அறிவாலயம், அந்த அரங்கத்துடைய மொத்த கெப்பாசிட்டி 1100 பேர். 1100 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் 3000 பேர் எப்படி உட்கார முடியும்? 1100 பேர் சேரில் உட்காந்தா மீதி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? ஸ்டாலின் மடியில் உட்காந்தாங்களா, இல்லை புடதைக்கு முன்னாடி உட்காந்தாங்களா, இல்லை அறிவாலயம் கக்கூசை கழுவிட்டு இருந்தாங்களா? மற்றவங்கலாம் மீதி இருக்க 1100 பேர் சேரில் உட்காந்துருக்கான். சரி, 3000 பேர் இணைஞ்சால மீதி இருக்கக்கூடிய 1900 பேர் எங்கே? அந்த 1900 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? வேறு எதுவும் ஜாப் கொடுத்துட்டீங்களா அவங்களுக்கு? இல்லை, இதான் எனக்கு தெரியல உண்மையிலே. ஏன்னா 3000 பேருடைய உறுப்பினர் அட்டையை காட்டினா நான் இனிமேல் திமுகவை பேசுகிறத விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். திமுகவை பேசலப்பா. திமுகங்கிற கட்சி ஒரு புனிதமான கட்சி. அந்த கட்சி என்ன தவறு செஞ்சாலும் நம்ம பேசுறதை விட்டுருவோம். 3000 பேர் இணையதா சொல்லி ஒரு வாரமாக பில்டப் கொடுத்து ஒருத்தர் எப்படியா 3 தடவை இணைய முடியும்? இந்த கிறிஸ்டின் பொண்ணு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்து முறைப்படி ஒரு கல்யாணம், கிறிஸ்தவ முறைப்படி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க மாவட்ட செயலாளர் முன்னில ஒரு தடவை இணைகிறாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தி தலைமையில் ஒரு தடவை இணைகிறாங்க. இப்போ ஸ்டாலின் தலைமையில் ஒரு தடவை இணைகிறாங்க. இப்போ தெரியுதா ஸ்டாலின் எவ்வளோ பெரிய தத்தியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. நான் கூட நம்பலை. அவர் கலைஞர் மகன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பார். அண்ணாவை பெரியாரை கரைச்சி கொடுத்தவர், திராவிட இடத்துடைய போர்வாள் அவர். அவரை போய் நீங்கள் தத்தின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி இந்த கிஷோர் காசாமிலாம் சொல்லுவாப்பில் தத்தி தத்தின்னு. நான் நம்பலை. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த செய்தியும் பார்க்கறது இல்லை. குறிப்பாக அவர் கட்சி சம்மந்தப்பட்ட செய்தியே பார்க்கறது இல்லைங்கிறது இந்த இணைப்புகளால் தெரியுது. ஏன்னா கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ராமச்சந்திரன் சொல்லி ஒரு அண்ணன் கோவையில் செந்தில் பாலாஜி தலைமையில் இணைஞ்சிருக்காப்புல. அதே நபர் இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில் அறிவாலயத்தில் இணைஞ்சிருக்காரு. செந்தில் பாலாஜி தலைமையில் இணைஞ்சவரை ஸ்டாலின் தலைமையில் இணைகிற மாதிரி காட்டுறாங்கன்னா ஒன்று யாரை ஏமாத்துறாங்க? ஒன்று செந்தில் பாலாஜி ஏமாத்துறாங்க, இல்லை ஸ்டாலினை ஏமாத்துறாங்க. அதே போல் திருநெல்வேலியில் தம்பி பார்வின், அப்புறம் தம்பி அந்தோணி விஜய், அதே போல் நம்ம அண்ணன் சுப்பியா பாண்டியன், சூனா பானா, இவங்கெல்லாம் ஏற்கனவே விலகிட்டாங்க. சுப்பியா பாண்டியன் இன்னைக்கு சேர்ந்திருக்காப்புல. மற்றவங்கெல்லாம் ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடியே KKSSR KN தலைமையில் திருநெல்வேலியில் இணைஞ்சிட்டாங்க. போன மாதம் இணைஞ்சவங்கள, அதாவது கடந்த ஒரு வருஷமாக பல்வேறு காலகட்டங்களில் விலகி நீக்கப்பட்டவங்களை தனித்தனியாக இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சி உறுப்பினர்கிட்ட போட்டாச்சு. அப்போ இணையும் போது 500 பேரோடு இணைந்தார்கள், 300 பேர் இணைந்தார்கள் அப்படின்னு செய்தி. இப்போ இன்னைக்கு 3000 பேர் இணைஞ்சாங்கன்னு சொல்லி ராஜீவ்காந்தி ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் நம்ப வச்சிருக்கான். இவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஒருத்தன் மாற்றுத்திறனாளி வேர்ல்டு கப்பில் நான் கப்படிச்சேன்னு சொல்லி நாச்சியப்பம் பாத்திரக்கல்ல கப்பு வாங்கிட்டு அப்பாவும் மகனையும் ஏமாற்றி ஃபோட்டோ எடுக்கலையா? அந்த மாற்றுத்திறனாளி எப்படி நான் வேர்ல்டு கப்பில் ஜெயித்தேன் கிரிக்கெட்லன்னு சொல்லி அப்பாவும் மகனையும் ஏமாற்றி ஃபோட்டோ எடுத்தோனோ அதே போல தான் ராஜீவ்காந்தி என்ன பண்ணுறாப்புலன்னா, நான் நாம் தமிழர் கட்சியை உடச்சி காட்டுறேன் தளபதி, நான் நாம் தமிழர் கட்சியை உடச்சி காட்டுறேன் சின்னவரை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நீக்கப்பட்டவங்களாம். இந்த தென்னை மரத்துடைய உரிமையாளர், ஒரு தோட்டத்தோட உரிமையாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காயை மேலே ஏறி போய் பறிச்சுட்டு வருவாங்க. ஆனால் அந்த வழியாக போகிற வழிப்போக்கன் திருட்டு பண்ணணும்னா இந்த உதறி கிடக்கிற தேங்காயை போய் எடுத்துகிட்டு போவான். அதே மாதிரி ராஜீவ்காந்தி என்ன பண்ணால் நாம் தமிழ் நீக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க எச்சி இலையை எடுத்து திங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்ல போனால் அப்படி எச்சி இலைகளை எடுத்து கொண்டு போய் வச்சு நல்ல இலை பாருங்கள், நல்ல வியாபாரம் போகும், இவங்க 21 வேட்பாளர், இவர் 23 வேட்பாளர், இவர் 19 வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி தான் டம்மி வேட்பாளர் போடுன்னு சொன்னீங்கல்ல. நாம் தமிழர் கட்சி டம்மி வேட்பாளர் போடுன்னு சொல்லி குற்றஞ்சாட்டிய திமுக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் வேட்பாளர்கள் திமுகவை இணைந்தார்கள். நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க, வேண்டான்னு சொல்லப்பட்டவங்களை நீ கட்சியில் சேர்த்துக்கிறனா உன் கட்சி எவ்வளவு கேவலமா இருக்கு பத்தியா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஒரு ஊடகம் 1000 சொல்லுது, ஒரு ஊடகம் 2000, ஒரு ஊடகம் 3000. மொத்தத்தில் பார்த்தா 37 பேர் இணைஞ்சிருக்காங்க. இந்த 37 பேர் இணைக்கிறதுக்கு இவங்க கொடுத்த பில்டப்பு பறவை மூலியமா சொல்லும்ல, இதைத்தான் நைட்டு முழுக்க உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நைட்டு முழுக்க உட்காந்து ஒட்டி இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக கேம்பெயின் பண்ணி இதுக்கு ஜோயல், ராஜீவ்காந்தி, சீமானன் நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டதால ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாரு, இதில் அவங்க எல்லாம் தூக்கிட்டு போயா அப்படின்னு. உண்மையிலே திமுக
இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி அறிவாலயத்தில் ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தனியாக திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு அலுவலகத்தில் இவங்களுக்கு கமகமன்னு பிரியாணி போட்டு ஆட்களை ஆட்டோ வச்சு ஏற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்த பல ஆட்களை நான் 2010 மார்ச் மாதம் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட 15 வருஷமாக பயணிக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்துலேருந்து பல பேரை நானே பார்த்ததில்லை, முறையாக பார்க்குறேன். சரி, நானும் பல மாவட்ட செயலர்கிட்ட கேட்டேன், இவங்களை யாரையாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லைங்க, புதுசாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சாட்டை குழுவை நம்ம அனுப்பிச்சிருந்தோம். நம்மளோட ஸ்லீப்பர் செல்லு தான் இருக்காங்கல்ல, நம்ம தம்பிமாரில் உள்ளே போய் அனுப்பிச்சி விட்டா ஒரு தம்பி சொல்கிறான், நீங்கள் நான் எந்த கட்சியிலேருந்து விலகி நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிறான்னு சொல்லி செய்தி போட்டுச்சு சன் நியூஸு. திருப்பி போடுறாங்க, நீங்கள் எந்த கட்சியிலேருந்து விலகுறீங்க? இது என்ன இருக்குது? சுப்பையா கோனார் என்ன ஆளுக்குன்னு எங்கள் ஊரில் கேட்டாங்களாம். அது மாதிரி இவர் சுப்பையா கோனார் என்ன ஆளுக்கு அப்படின்னு கேட்டால் போட்டிருக்கோம். அதே மாதிரி இவங்க கேட்டிருக்கா, நீங்கள் எந்த கட்சியிலேருந்து விலகுறீங்க அப்படின்னு. நாங்கள் பரம்பரை அந்த கட்சி தான் இருக்கோம், எங்கள் அப்பா அம்மா அந்த கட்சி தான் இருந்தாங்க, நாங்களும் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். இப்போ நேற்று சொன்னாங்கல்ல, பெரியாரை வர வைக்கணுமா போக வைக்கணுமான்னு தெரியல தம்பி, கூப்பிட்டாங்க வந்தோம். அது மாதிரி திமுகவில் கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஒரு நாள் பிரியாணி போடுறோம், வாங்க அறிவாலயத்தில் ஸ்டாலின் கூட போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து இவங்களை அனுப்பிச்சுட்ருக்காங்க. இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, ஒவ்வொரு ஒன்றிய செயலருக்கும் ஃபோனை போட்டு 2 லட்ச ரூபா தரோம், நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து 10 பேரை கூப்பிட்டு வந்தால் போதும் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலர்கிட்ட, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கிட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜோயல் தலைமையில் நாங்கள் இணைய போகிறோம், 2 லட்ச ரூபா தரோம், ஒரு வண்டி மட்டும் வச்சு உங்கள் ஊர்லேருந்து கூட்டுவாங்க, இந்த மாதிரி நாங்குநேரி தொகுதி, சிறுவைகுண்டம் தொகுதி அப்படின்னு போட்டு நீங்கள் கூட்டு வரணும், 2 லட்ச ரூபா. 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த கட்சியில் போயிருக்கீங்க. வெக்கமா இல்லை? கொஞ்சமாவது ஒரு காசை கொஞ்சம் அதிகமாக கேட்கணும். ஒரு 2 கோடி 3 கோடி வாங்கிட்டு போகலாம்ல. ராஜீவ்காந்தி உங்களை காட்டி அவன் ஒரு புரோக்கர் தரகர், மேலப்பாளையம் சந்தையில் வேலை பார்க்குற மாதிரி தரகர் அவன் ஆளை காட்டுவான். பார்த்தீங்களா, கிட்னி ஆட்டையை போடுற மாதிரி ஆட்களை கொண்டு போய் நிப்பாட்டிருக்கான். தலைக்கு அவன் 10 லட்சம் வாங்கியிருப்பான். ஆனால் உங்களுக்கு கொடுக்குறது என்ன? 2 லட்சம். இந்த 2 லட்சம் யாருக்கு? மாவட்ட செயலருக்கு தான். ஒன்றிய செயலர் இருந்தால் 1 லட்சமா, அதுக்கு கீழே இருந்தால் 50,000, அதுக்கு கீழே இருந்தால் 10,000. படித்துற என்ன 50 ரூபா தர, இன்னைக்கு எங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்ததுன்னா ஒரு பெரிய வண்டியாக வரும், பரவாயில்லையா, ரயிலில் வளரணுமாங்கல்ல. அது மாதிரி இனி வந்து திமுகவுக்கு வந்து முட்டா கொடுத்தா மட்டும்தான் இவர்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஏற்கனவே திமுக வந்து பயங்கரமான நெருக்கடி, யார் வந்து அதிகமாக முட்டு கொடுக்குறதுல போட்டியில் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு போன இந்த 37 பேரும் கடுமையாக முட்டு கொடுக்கணும். இந்த 37 பட்டியலில் பல பேர் இன்னைக்கு போகலை. கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியிலேருந்து இணைகிறீங்களான்னு. இல்லைண்ணே, இந்த மாதிரி தொகுதி செயலர் என்கிட்ட பேசுறதுலன்னு சொன்னோன்னே பட்டியலில் பேரை போட்டுருது. இவங்களே பேரை போட்டு அவன் வந்து நமக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி போகாத லிஸ்ட்டை பல பேர் எடுத்து பேர் போட்டிருக்காங்க. இப்போ அந்த தம்பிமார்கள்லாம் குலவெறியாக அவங்க ராஜீவ்காந்தி தேடிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால தான் இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. சக்கரநாற்காலி சதிகாரர், அண்டப்புழுகர் கருணாநிதி, சோனியா காந்தியிட வந்து பதவி கட்ட கருணாநிதினு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிய ராஜீவ்காந்தி இன்னைக்கு இவர் திமுகவில் போய் அணைஞ்சனால இவர் உத்தம புருஷராக மாறிட்டாராம். ஒருத்தன் எடிட் பண்ணி கொடுத்தாங்கிறான் தலைவர் பாட்டு ஃபோட்டோவை, இன்னொருத்தன் நான் தான் எடிட் பண்ணங்கிறான். இப்போ ராஜீவ்காந்தி நான் தான் அந்த ஹார்ட் டிஸ்கையே எடிட் பண்ணி எடுத்து வாங்கிட்டு வந்து சீமான்ட்ட கொடுத்தேன், சீமானுடைய புகைப்படம் அது பொய்யான புகைப்படம் தான், அந்த ஹார்ட் டிஸ்க் நான் தான் கொடுத்துக்கிறாரு. எப்போ கொடுத்துருப்பாரு? 2009 அந்த ஃபோட்டோ வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் செவ்வாழை பழத்தை வாயில் வச்சுருந்தியா, இல்லை மலவாழை பழத்தை வச்சுருந்தியா, இல்லை ஏத்தம் பழத்தை வச்சுருந்தியா? இல்லை நான் கேட்குறேன், ஏன்னா வாழைப்பழம் வந்து ராஜீவ்காந்திக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கேட்குறேன். 15 வருஷமாக அந்த ஹார்ட் டிஸ்கை நான் தான் கொடுத்தங்கிறத ஏன் மறைச்சேன்? நீ தானே அயோக்கிய பைய. 2020 நீ திமுக இணைஞ்சிட்ட. 2020 இணையும் போது இந்த புகைப்படம் வைத்து சீமான் வந்து அரசியல் பண்ணுறாரு, இந்த புகைப்படம் பொய்யானது, நான் தான் இந்த ஹார்ட் டிஸ்கை வாங்கி கொடுத்தேன்னு ஏன் சொல்லலை? அப்போ யாருடைய கையை நீ பிடிச்சிக்கிட்டு இருந்த? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நம்ம மரியாதையை கேட்கணும், இது ஒன்று மரியாதையாக பேசணும், மரியாதையை கேட்போம். ராஜீவ்காந்திங்கிற அந்த அயோக்கிய பைய நீ கெட்டதும் இல்லாமல் இப்போ 4 பேரை கூட்டு போய் தான் அடிமையானது பத்தாதுன்னு சொல்லி திமுகவுக்கு இந்த 4-5 பேரை அடிமையாயிருக்காங்க. அடிமையாக்கணும்னா ஒட்டுமொத்த திமுகவை ஏமாற்றிட்டான். மொத்த திமுகவுக்கு இன்றைக்கி மொட்டையை போட்டிருக்காங்க. துரைமுருகன் மட்டும்தான் அதில் ஒரு ஆள் தெளிவான நபர். அவர் பார்க்குறாரு, டேய் ராஜு, ஊரில் இருக்கிற சிதறதங்கையை பூரா கூட்டு வந்து, அல்ல கையை பூரா கூட்டு வந்து உட்கார வச்சு விபூதி அடிக்கிறல அப்பனும் மௌனுக்கும் எவ்வளோ காசு ஆட்டையை போட போகிறேன் அப்படின்னு அவர் மட்டும் ஏத்தம் பார்க்குறாப்புல, சவுடாக உட்காந்துருக்காப்புல. அவர் மட்டும்தான் நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ண முடியுது. வாடா, அங்கே ஒருத்தர் போய் பேசுகிறாப்புல, பெரியாரை பற்றி நாங்கள் எவ்வளவோ விமர்சனங்கள் உண்டு. எனது விமர்சனங்கள் உண்டா? இது நாம் தமிழ் கட்சி மேடலடா. பெரியார் மீது சில குறைகள் உண்டு. எது? ஐயோ, இருக்கிற குடியை கெடுத்துருவான் போல இருக்கே, சொல்லி வச்சு கொடுத்ததான் மாற்றி வந்து நம்ம அண்ணன் கோயம்புத்தூர் ராமச்சந்திரன் பேசுகிறாப்புல. பெரியார் மீது விமர்சனங்கள் உண்டு,
பெரியார் மீது தவறுகள் உண்டு, ஆனாலும் அவரை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க முடியாது. பெரியார் மீது யாராவது விமர்சனம் செய்தால் நாங்கள் பதிலடி கொடுப்போம். கொடுங்க. பெரியார் மீது சீமான் அவர்கள் விமர்சனம் வைத்ததுனால இந்த 3000 பேரும் நாம் தமிழ் கட்சியில் இணைகிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டினாங்க. இன்னைக்கு இணைஞ்ச இந்த 37-40 பேருமே பல்வேறு காலகட்டங்களில் நாம் தமிழ் கட்சி விலகினவங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட காரணம் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் காரணத்தை நம்ம அவங்களுடைய நலன் கருதி, அவங்க குடும்பத்தாருடைய நலன் கருதி, அவங்க பொது வழியில் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த அசிங்கங்களை அவமானங்களை நம்ம சொல்ல தவிர்க்கிறோம். அண்ணன் கோவை ராமச்சந்திரனுக்கு ஒரு காரணம் உண்டு, தம்பி பார்வினுக்கு ஒரு காரணம் உண்டு, அந்தோணி விஜய்க்கு ஒரு காரணம் உண்டு, சுப்பியா பாண்டியனுக்கு ஒரு காரணம் உண்டு. அது சரி, அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க, அவள் வாழட்டும் நலரட்டும், அவங்க எம்எல்ஏவாகி எம்பிஆகி அமைச்சராகி அவங்க திமுகவுடைய முதலமைச்சராக கூட வரட்டும், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஆனால் பெரியாரை பற்றி சீமான் பேசினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு இவங்க சொல்ல, அந்த பக்கம் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் மேலே ஏறி பெரியாரை பற்றி சிலர் பேசுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், இனி நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ பெரியாரை பற்றி பதில் சொல்லணும்னா சீமான் கூட இருந்த சீமான் தம்பிகளால் தான் பதில் சொல்ல முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கோ தெம்போ திராணியோ துணிச்சலோ தகுதியோ அறமோ நேர்மையோ ஒழுக்கமோ கண்ணியமோ எதுவுமே இல்லை அப்படின்னு தெரியுதுல்ல. நேரடி சவால் சீமான் விட்டுருக்காரு. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் 5 நிமிடம் பெரியார் பற்றி பேசட்டும், படிக்காமல் பார்க்காம துண்டு சீட்டு இல்லாமல். நான் பெரியாரை பற்றி பேசுகிறதே விட்டுருங்க. நான் ஒரு நேரடி சவால் சொல்கிறேன். இன்னைக்கு இணைந்தவர்களாக சொல்லப்படுகிறல யாராவது ஒருத்தர் பெரியார் இது பண்ணியிருக்காருங்க, இது பெரியாருடைய சாதனைங்க அப்படின்னு ஒரு 1-to-1 டிபேட்டுக்கு என் கூடயோ சாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் தம்பிமார்கள் கூடயோ நீங்கள் வந்து ஒரு 10 நிமிடம் பெரியாருடைய சாதனைகள்னு பேசுறீங்க. இனிமேல் பெரியாரை பற்றி பேசுறதை நானும் விட்டுறேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நாம் தமிழ் கட்சிக்காரன் போய் பெரியார்னா யாரும்மா, அண்ணா என்ன அப்படிமா, அவதான் நாம் தமிழ் கட்சி. நாம் தமிழ் கட்சிக்கார இன்னைக்கு வந்து எவ்வளவு வீரமாக நாம் தமிழ் கட்சி மேடையில் பேசுனீங்க, நாம் தமிழ் கட்சி இடத்துல வந்து எவ்வளோ துணிச்சலாக பேசுனீங்க, எவ்வளோ நெஞ்சுரத்தோடு பேசுனீங்க. இன்றைக்கி பாருங்கள், உங்கள் முதுகு லைட்டாக வளைஞ்சிருச்சே, உங்கள் வார்த்தையில் கம்மி ஆயிடுச்சே. அங்கே போய் சொல்ல வேண்டிய தன்மான தலைவர் ஸ்டாலின் அவர்களே யாராது என்னடா அப்படின்ட்டுருவாங்க. சொல்ல முடியுமா? வாய்ஸே இறங்கிருச்சு. 25% டெசிபிள் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் போக போக கம்மும், அதுக்கப்புறம் மேலே ஏறிச்சுன்னா அவங்களே கம்மை வச்சுருவாங்க. அங்கே சுயமரியாதைக்கோ தன்மானத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இன்பநிதிக்கு நீங்கள் வந்து பேம்பர் மாற்ற ஸ்டேஜில் இல்லை, வளர்ந்துட்டாப்புல பிள்ளை. இன்பநிதி பிள்ளைக்கு பேம்பர்ஸ் மாற்றணும் அப்படின்னா இப்போ உங்களை பயன்படுத்திக்குவாங்க. அந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது நல்ல கூலி வேலைக்கு போய் கூட பொழைச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி அரசியல் செய்யணும் அவசியம் இல்லை. அரசியல் அறிப்புவாக அரசியல் செய்யணும். ஒரு தமிழ் தேசியம் என்கிற தத்துவத்தை நெஞ்சில் சுமந்துட்டு ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துக்கு நான் போனேங்க, இல்லை தமிழ் தேசியம் தான் கோட்பாடு, நான் நாம் தமிழ் கட்சிக்கு விமர்சிக்க மாட்டேன், எதிர்க்க மாட்டேன், இல்லை நாம் தமிழ் விமர்சிப்பேன், ஆனால் தமிழ் தேசியம் தான் எனக்கு அப்படின்னு பல பேர் இருக்காங்க. அது கூட பரவாயில்ல, அவங்களுடைய செயல்பாடு கூட பாராட்டத்தக்கது. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் தான் இணையணும்னு அவசியம் இல்லை. நாம் தமிழ் கட்சி பிடிக்கலை, சீமான் மீது விமர்சனம் இருக்குது, நான் தனியாக போகிறேங்க, நான் தனிச்சு நிற்கிறேங்கன்னு போகலாம். இந்த தம்பி சகோதரர் அருள்ராம் கூட ஒருத்தர் கூட போனார். தனியாக ஒரு இயக்கம் கிட்ட அவர் பாட்டை போய்கிட்டு இருக்காப்புல, ஒரு விமர்சனம் இருக்குது, ஆனால் தனித்து போயிட்டு இருக்காரு. அப்படி எத்தனையோ பேர் இது பண்ணாங்க. அண்ணன் கார்வண்ணன் கூட ஒரு அண்ணன் வந்து நாம் தமிழ் கட்சி விமர்சனம் சொல்லி அவர் ஒரு தனி இயக்கம் கண்டார், அப்புறம் தனியாக போனார், ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன பெரிய குடும்பம்னா, இவங்களாவது பரவாயில்ல திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னொரு கூட்டம் இலவு காத்த கிளி மாதிரி உட்காந்துருக்கு. திமுகவில் போய் சேர்ந்தா அடிப்பாங்க. இந்த திமுகவில் சேர்றதுக்காடா சீமானை திட்டினீங்க, இதுக்காடா வெளியே போனீங்கன்னு எங்கள் அண்ணன் வெற்றி கும்புறேன், சகோதரர் புகழேந்தி, எங்கள் அக்கா இந்த இனியவள் ரஜினி, அப்புறம் ஒரு மருத்துவர் எங்கள் அக்கா ஒரு அக்கா இருந்தாங்க, பேர மறந்துட்டேன், அந்த அக்கா, இந்த மாதிரி ஒரு 5-6 லிஸ்ட் இருக்குது. இவங்க நிலைமையை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இவங்கக்குள்ளாம் ஒரு கூடத்தில் அண்ணன் தம்பியாக பழகி இவங்க நேரடியாக போய் அடைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க ஒன்றும் இல்லை, நாங்கள் கரைவேட்டியை போட்டோம்டா, கருப்பு சோப்பை கட்டோம்டா, நீ என்னமும் திட்டிட்டு போடான்னு போயிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம வேற ரொம்ப பேசிவிட்டோம். இப்போ திமுக போனால் இவங்க திட்டுவாங்க, போகலைன்னா அவங்க திட்டுவாங்க. இப்போ என்ன செய்யணும் தெரியாமல் இருதலை கொல்லி பாம்பு மாதிரி இருக்காங்க. இப்போ வேல்முருகன் தலைமையில் இணைஞ்சாலும் வேல்முருகன் தலைமையில் இணைஞ்சால் இவங்க நேரடியாக கோபாலபுரம், வேல்முருகன் தலைமையில் போனால் அது பண்ருட்டி போய் கோபாலபுரம், அவ்வளோதான் வித்தியாசம். பைபாஸில் போய் சேர்ந்த வர பண்ருட்டி ரூட்டில் போகணும். ரெண்டு எப்படினாலும் உதவி சொல்லி தான் அவர் நிற்க போகிறாப்புல. இப்போ என்ன செய்யணும் தெரியாமல் அவங்க வேல்முருகன் தலைமையிலே போயிடுவோமா, துபாய்க்கே போவோமா, இங்கேயே இருப்போமாங்கிற ரேஞ்சில் பாவம் பரிதாபமாக இருக்குது. காலம் வந்து எப்படி அடையாளப்படுத்துது பாருங்கள். சீமானன் சில பேரை துரோகின்னு சொன்னார். எதுக்கு ராஜீவ்காந்தியெல்லாம் துரோகின்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருக்கு. எவ்வளவு சல்லித்தனமான ஈனத்தனமான காரியங்களை ராஜீவ்காந்திங்கிற நபர் செய்து கொண்டிருக்கார் மூலமாக அண்ணன் சீமானுக்கு கூட இருந்தே துரோகம் செய்த ஒரு கேடு கட்டதான் ராஜீவ்காந்திங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்ச
நாற்புறமும் எதிரிகள் நடுவில் நம் தவிழ்த்தாய்ங்கிற மாதிரி இப்போ நாலா பக்கமும் நாம் தமிழ் கட்சி குறித்து தான் செய்தி. உதயநிதி ஸ்டாலின் வந்து பேச மாட்டேங்கிறாரு, நான் வந்து பேரை சொல்ல விரும்பலைங்கிறாரு ஐயா ஸ்டாலின். ஏன் பேரை சொல்லி தான் பாருங்களேன், பயம். பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறீங்களே. நாம் தமிழர் கட்சி சீமான்னு பேரை சொல்லவே உங்கள் நாக்கு வரமாட்டேங்குதா? ஏன் சீமான்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சின்னு சொன்னால் இல்லாத பெரியாரையே 7 தலைமுறைக்கு தோண்டி அடிக்கிறான். நம்மளை எந்தெந்த வகையில் அடிப்பான்னு தெரியும். அதனால் பொங்கல் தினத்தில் பேசும்போதும் சிலர் பெரியாரை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் பெயரை சொல்லி நான் அடையாளம் காட்ட விரும்பவில்லை. அறிவாலயத்துக்குள்ள வச்சு பேசும்போதும் சில பேர் பேசுகிறார்கள். நாம் தமிழ் கட்சியில தான் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியோட பேரை சொல்ல மாட்டாராம். எந்த கட்சியில் சொல்லணும், பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலா, அதனால் வெக்க விட்டு போகலைங்கிற மாதிரி முதலமைச்சருக்கு நாம் தமிழ் கட்சி சீமான்னா பிடிக்காது, அது சொல்ல மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் வந்து சில எதிர்கட்சிக்கு சொல்ல வச்சிட்டோம்ல. நாம் தமிழ் கட்சிக்கிறது நத்திங், ஒரு விழுக்காடு கூட இல்லைன்னு. நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ண காசு இருக்கான்னு, நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குச்சாவடி முகவர் இருக்கான்னு கேட்டீங்க, கவுன்சிலுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டீங்க. இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி எதிர்கட்சி என்று சொல்லுகிற இடத்துல வந்து நிப்பாட்டிக்கிறது. நேர் எதிராக எந்த இயக்கத்தை எதிர்த்து நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்பட்டுச்சோ அந்த இயக்கத்தோடு நேர் எதிராக நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஆளை எடுத்து தான் உன் கட்சியை வளர்க்கணுங்கிற நிலைமைக்கு நீ உருவாயிருக்கிற. ராஜீவ்காந்தி சொல்கிறாப்புல, இன்னைக்கு வந்து ஒரு பூத்துக்கு 200 ஓட்டுகள் இவர்கள் மூலமாக வரப்போகுது, கிட்டத்தட்ட 2% ஓட்டு, 10 லட்சம் வாக்குகளை நாம் பெறப்போகிறோம் இவர்கள் மூலியமாக. இந்த 3000 பேர் சொன்னாங்க இல்லையா, இவங்க மூலியமாக கொண்டு வர போகிறோம். அப்போ நாம் தமிழ் கட்சியுடைய 2% ஓட்டை, 10 லட்சம் ஓட்டை இவர் வந்து திமுக கூட்டு போகிறேன்னு சொல்லி அப்பாவும் மகனையும் நம்ப வச்சு பல்காக வாங்கி உங்களை ஏமாத்திருக்காரியா. காசு வச்சிருக்காரு, கேளுங்கடா, பொழைச்சிக்கங்கடா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி